வணக்கம் நண்பர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு என்று அழைக்கப்படும் அந்த பொதுக்குழு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 38 தீர்மானங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தீர்மானமாக குறிப்பிட்ட சில தீர்மானங்களில் ஒன்றாக கருதப்படுவது அன்புமணி ராமதாஸ் தலைவர் மற்றும் செயல் தலைவர் பதவியில் இனி நீடிக்க மாட்டார். டாக்டர் ராமதாஸ் அவர்களே இனிமே தலைவராக, நிறுவனர் அண்ட் தலைவர் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு தமிழக அரசியல் களத்தில் இது ஒரு முக்கிய பேசு பொருளாக கருதப்படுகிறது. என்ன காரணம் என்றால், அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு பாமக ஒரு பரபரப்புக்கான கட்சி தலைவர் என்றெல்லாம் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் 2026 பாமகவினுடைய பங்களிப்பு ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பு இருக்கும். இது வாக்கு சதவீத பங்களிப்பு. அவர் சார்ந்திருக்கும் சமூகம், வன்னியர் சமூகத்தின் வாக்குகளும் அவர் எந்த கூட்டணியில் சேர்கிறாரோ அந்த கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும் என்பதை மிக தெளிவாகவே தமிழக அரசியல் களம் அதை தீர்மானித்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் அன்புமணி அவர்களுக்கு மிகுந்த ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டிய தருணத்தை அது வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. காரணம், அவர் தான் தலைவர் அடுத்த ஒரு வருடத்திற்கு என்று அவர் கூறுகிறார். யார் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வது என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு குழப்பம் நிலவும். உண்மையான பாமக யார்? நாங்கள் தான் உண்மையான பாமகன்னு சிறப்பு பொதுக்குழுவில் ராமதாஸ் அறிக்கை தயாரித்து அதை வெளியிட்டிருக்கிறார். பாமக விதிகளில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. பாமகவுடைய விதிகள் சில திருத்தங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த திருத்தங்கள் என்ன என்பதை நான் வரும் வீடியோக்களில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த கூட்டணி பேச்சு நடத்துறது, அடுத்து இந்த படிவம் விண்ணப்பம் செய்வது, வேட்பாளரை நியமிப்பது, இதெல்லாம் இனி யார் கைகளுக்கு செல்லும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.